டிவைன் கவுன்சிலுக்கு உங்களை வரவேற்கிறோம். தலைப்பு: கனிதரும் மரங்கள். பகுதி 1. கர்த்தரின் எச்சரிக்கைகளை பற்றிய வேதாகம போதனைகளை கேட்கவும் படிக்கவும் விரும்பாத பல கிறிஸ்தவர்கள் உள்ளனர் என்பது தெரிந்த உண்மை. பல பாதிரியார்கள் மற்றும் போதகர்கள் கர்த்தரின் எச்சரிக்கைகளை பற்றிய வேதாகம போதனைகளை பிரசங்கிப்பதை தவிர்க்கிறார்கள் என்பது தெரிந்த உண்மை. பாதிரியார்கள் மற்றும் போதகர்கள் கர்த்தரின் எச்சரிக்கைகளை பற்றிய வேதாகம போதனைகளை போதிக்காமல் இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தரின் எச்சரிக்கைகளை பற்றிய வேதாகம போதனைகளை பிரசங்கிப்பதை தவிர்ப்பதற்கு 4 முக்கிய காரணங்கள் உள்ளன. முதல் காரணம், கர்த்தரின் எச்சரிக்கைகளை பற்றிய போதனைகளை கேட்க சபை உறுப்பினர்கள் விரும்புவதில்லை. இரண்டாவது காரணம், ஆசீர்வாதங்கள், செழிப்பு, அற்புதங்கள், அதிசயங்கள் மற்றும் கேட்பதற்கு மற்ற இனிமையான விஷயங்களை பிரசங்கிக்கும் மற்ற சபைகளுக்கு சபை உறுப்பினர்கள் மாறலாம். மூன்றாவது காரணம், சபை காணிக்கைகள் மற்றும் நன்கொடைகள் குறையலாம். நான்காவது காரணம், பிரசங்கிக்கும் பாதிரியார்களுக்கும் போதகர்களுக்கும் எச்சரிக்கைகள் பொருத்தமானதாக இருக்கலாம். வேதாகமத்தில் உள்ள அனைத்து வசனங்களும் தவறா நிலையுடைய கர்த்தருடைய வார்த்தைகள் என்று பாதிரியார்களும் போதகர்களும் ஏற்றுக்கொண்டால் வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள கர்த்தருடைய எச்சரிக்கைகளை அவர்கள் பிரசங்கிக்க வேண்டும். வேதாகமத்தில் உள்ள அனைத்து வசனங்களும் தவறா நிலையுடைய கர்த்தருடைய வார்த்தைகள் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டால் வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள கர்த்தருடைய எச்சரிக்கைகளுக்கு நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். சபை உறுப்பினர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கர்த்தரின் கோபத்திலிருந்து நித்திய நரகத்திலிருந்து மக்களை விலக்கி வைக்க கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கர்த்தரின் எச்சரிக்கைகளை பற்றி முடிந்தவரை பிரசங்கிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கனிதரும் மரத்தை போல வாழாத கிறிஸ்தவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரின் எச்சரிக்கை. லூக்கா அதிகாரம் 13 வசனம் 6. அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடினபோது ஒன்றும் காணவில்லை. வசனம் 7. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். நீங்கள் கனிதரும் மரத்தை போல வாழ தவறினால் கர்த்தரின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என்ற உண்மையை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் கனிதரும் மரத்தை போல வாழ தவறினால் கர்த்தருடைய ராஜ்யத்தை பரலோகத்தை ஒருபோதும் சுதந்திரிக்க முடியாது என்ற உண்மையை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் கனிதரும் மரத்தை போல வாழ தவறினால் நீங்கள் உங்கள் நித்தியத்தை சாத்தானின் ராஜ்யத்தில் நரகத்தில் களைவீர்கள் என்ற உண்மையை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் கனிதரும் மரத்தை போல வாழ்வதை தடுக்க சாத்தான் கடினமாக உழைக்கிறான் மற்றும் அவனுடைய எல்லா திறமைகளையும் பயன்படுத்துகிறான். நீங்கள் கனிதரும் மரத்தை போல வாழ்ந்தால் தனது ராஜ்யம் பலவீனமடையும் என்பதை சாத்தான் அறிந்திருப்பதால் நீங்கள் கனிதரும் மரத்தை போல வாழ்வதை தடுக்க சாத்தான் கடினமாக உழைக்கிறான் மற்றும் அவனுடைய எல்லா திறமைகளையும் பயன்படுத்துகிறான். நீங்கள் கனிதரும் மரத்தை போல வாழ்ந்தால் கர்த்தருடைய ராஜ்யம் பலப்படுத்தப்படும் என்பதை சாத்தான் அறிந்திருப்பதால் நீங்கள் கனிதரும் மரத்தை போல வாழ்வதை தடுக்க சாத்தான் கடினமாக உழைக்கிறான் மற்றும் அவனுடைய எல்லா திறமைகளையும் பயன்படுத்துகிறான்.
நீங்கள் கனிதரும் மரத்தைப் போல வாழவில்லை என்றால் கர்த்தரின் கோபம் உங்கள் மீது வரும் மற்றும் நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தை பரலோகத்தை ஒருபோதும் சுதந்திரிக்க முடியாது என்பதை சாத்தான் அறிந்திருப்பதால் நீங்கள் கனிதரும் மரத்தைப் போல வாழ்வதை தடுக்க சாத்தான் கடினமாக உழைக்கிறான் மற்றும் அவனுடைய எல்லா திறமைகளையும் பயன்படுத்துகிறான். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கனிதரும் மரத்தைப் போல வாழ்ந்து கர்த்தரின் கோபத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் தப்பிக்க முடியும். நீங்கள் கர்த்தரை நம்பி கனிதரும் மரமாக வாழ தயாராக இருந்தால் உங்கள் சமூக பொருளாதார நிலை ஒருபோதும் தடையாக இருக்காது. நீங்கள் கர்த்தரை நம்பி கனிதரும் மரமாக வாழ தயாராக இருந்தால் உங்கள் கல்வியும் அறிவும் ஒருபோதும் தடையாக இருக்காது. நீங்கள் கர்த்தரை நம்பி கனிதரும் மரமாக வாழ தயாராக இருந்தால் உங்கள் சாதியும் பாலினமும் ஒருபோதும் தடையாக இருக்காது. நீங்கள் கர்த்தரை நம்பி கனிதரும் மரமாக வாழ தயாராக இருந்தால் உங்கள் தொழிலும் வேலையும் ஒருபோதும் தடையாக இருக்காது. நீங்கள் கர்த்தரை நம்பி கனிதரும் மரமாக வாழ தயாராக இருந்தால் உங்கள் ஊனமும் மனச்சோர்வும் ஒருபோதும் தடையாக இருக்காது. அடிப்படை தேவைகள் மனம் திரும்புதலும் இரட்சிப்பு. கிறிஸ்தவர்கள் தங்கள் பாவங்களுக்காக மனம் திரும்பாமல் இயேசு கிறிஸ்துவின் மூலம் இரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் மனம் திரும்புதல் மற்றும் இரட்சிப்புக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் தங்கள் பாவங்களுக்காக மனம் திரும்பாவிட்டால் கனிதரும் மரமாக வாழ முடியாது. கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவால் ரட்சிக்கப்படாவிட்டால் கனிதரும் மரமாக வாழ முடியாது. கர்த்தரின் கருணைக்காகவும் கிருபைக்காகவும் மன்றாடுங்கள். கனிதரும் மரத்தைப் போல வாழ்வது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம், ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை கனிதரும் மரத்தைப் போல வாழ வைப்பது மிகவும் எளிதானது. எனவே நீங்கள் கனிதரும் மரத்தைப் போல வாழ கர்த்தரின் கருணை மற்றும் கிருபைக்காக மன்றாட வேண்டும். கர்த்தரின் கருணைக்காகவும் கிருபைக்காகவும் நீங்கள் மன்றாடினால் பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக நீங்கள் கனிதரும் மரத்தைப் போல வாழ உங்களுக்கு உதவுவார். மேலும் கர்த்தருடைய ராஜ்யத்தை பரலோகத்தை சுதந்திரிக்க உங்களுக்கு உதவுவார். நன்றி. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.